அநித்தியமான உலகத்தில் இருக்கோம், நமக்கு அநித்தியத்தில் அடைப்பட்டு இருக்கிறோம், நித்தியத்தை பார்த்ததே கிடையாது. நித்தியின் மேல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம நம்பிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த நம்பிக்கையில் நம்ம கொஞ்சம் நிச்சயமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. ஏன்னா நித்தியமாக இருக்கிற தேவனுக்கு ஆதாரம் இருக்குது, நித்தியமாக இருக்கிற வரப்போகிற அந்த மறுமையை குறித்த ஆதாரம் இருக்குது. தேவனுக்கு என்ன ஆதாரம்? சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதெல்லாம் உண்டாக்குன ஒருத்தர், ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது. அதே மாதிரி நியாய தீர்ப்பு இருக்குன்னு எப்படி தெரியும்? கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்சதுனால அந்த நாள் ஒன்று முன்குறிக்கப்பட்டதுன்னு அது நிச்சயத்தை தேவன் விளங்க பண்ணியிருக்கிறார். ஓகே, இது ரெண்டும் வரப்போகுது, இது நித்தியமானது, ரைட்டுங்களா? நான் நம்பலை, அதாவது வெறும் நம்பிக்கையாக வச்சுருந்தா கூட அது நிச்சயமாக வரப்போகுதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ரைட்? இப்போ இது ரெண்டு வரப்போகுதுன்னு சொன்னால், இன்றைக்கி நான் இங்கே வாழும்போது இந்த வாழ்க்கை நான் இன்னும் அடுத்த 10 வருஷம் வாழ்கிறனோ, 20 வருஷம் வாழ்கிறனோ, இன்னும் 30 வருஷம் வாழ போகிறனோ தெரியாது. இந்த வாழ்க்கையை நான் எப்படி சகல சௌக்கியத்தோடு வாழலாம், எப்படி நல்ல எல்லா இன்பங்கள்லாம் பார்க்கலாம், எப்படி நான் மேன்மை அடையலான்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட, அந்த மறுமைக்குள்ளே போகும்போது என் நிலை என்னவாக இருக்கும்னு இன்றைக்கி நான் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுகிறது புத்தியாக இருக்கும்.